ஓடுற ட்ரெயின்லேருந்து ஒரு 22 வயசில் உள்ள ஒரு பெண்மணியை தள்ளி விடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்மணி இந்தியாவோட நேஷ்னல் வாலிபால் பிளேயர். ஹாய் அனைவருக்கும் வணக்கம். ஹோப் யூ கைஸ் டூயிங் குட். நான் திவ்யா குமாரன். ஓகே, இன்னைக்கு டைம் ட்ராவல் சீரீஸில் நம்மளோட 20வது எபிசோடில் நம்ம ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய க்ரைம் ஸ்டோரிஸ் பார்த்துருக்கோம், மறுபிறவி பார்த்துருக்கோம், நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம் இல்லையா, கேஸ் புலி அதெல்லாம் பார்த்துருக்கோம். பட் இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரியை பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் என் கூட 2011க்கு டைம் ட்ராவல் பண்ண போகிறீங்க. அருணிமா சின்ஹா இவங்க 1989 பிறந்தாங்க. இவங்க இந்தியாவோட வாலிபால் நேஷ்னல் பிளேயர். 2011 அருணிமா வேலை விஷயமா லக்னோவிலேருந்து டெல்லிக்கு ரயிலில் ட்ராவல் செய்கிறாங்க. ஸோ இவங்க ட்ராவல் செய்கிற அந்த கம்பார்ட்மெண்ட்டில் கொள்ளையர்கள் உள்ளே வராங்க. திருடர்கள் கொள்ளையடிக்கிறதுக்காக உள்ளே வராங்க. ஸோ அருணிமாவுக்கிட்ட அவங்களோட கோல்ட் செயின் அது எல்லாமே கொள்ளையடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அருணிமா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கூட போராடுறாங்க. ஸோ அந்த போராட்டத்தில் என்ன நடக்குதுன்னா, ஒரு திருடர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரயிலோட கம்பார்ட்மெண்ட், அதாவது இந்த ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம்ல, ஸோ அங்கேருந்து அருணிமாவை வெளியே தள்ளி விட்டுறாரு. இவங்க போய் ரயில்வே ட்ராக்ல விழுந்துடுறாங்க. வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கிற ட்ரெயினில் இருந்து அவங்க ட்ராக்ல விழுவும் போது அவங்களுக்கு காலில் பலத்த அடிப்படுது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஸ்பைன்லேயும் பயங்கரமாக அடிப்படுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதே ட்ராக்ல இன்னொரு ட்ரெயின் வருது. அந்த ட்ரெயின் அவங்களோட காலில் ஏறிடுது. இவங்களால மூவ் பண்ண முடியாமல் அதே ட்ராக்ல விடிய இருக்காங்க. இந்த சம்பவம் நடந்தது நைட் டைம்னால யாருமே ஹெல்ப்காங்க இல்லை. இவங்க நைட் ஃபுல்லாக கத்திக்கிட்டே இருக்காங்க வழியில். ஏன்னா அந்த 2 காலும் அறவே மூவ் பண்ண முடியாமல் அந்த ட்ராக்லேயே படுத்திருக்காங்க. அதுலேயே கொடூரமான ஒரு விஷயம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் காட்டு பகுதி மாதிரி இருந்தனால அங்கே இருந்த எலிகள்லாம் அவங்களோட காலை கடிக்க ஆரம்பிச்சிருது. ஸோ பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன கல்லுகளை எடுத்து அந்த எலிகளை வீசி அப்படி தான் இது பண்ணுறாங்க. அவங்க ஒரு இன்டர்வியூவில் சொன்ன விஷயம் என்னதுன்னா, அந்த டைமில் நான் கான்ஷியஸாக தான் இருந்தேன், என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியுது, எனக்கு அந்த வலியெல்லாம் தெரியுது, வலியில் நான் கத்துறேன், ஆனால் அங்கே உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை, ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடம். பட் ஆனால் என்னால் என் பாடியை மூவ் பண்ண முடியல. நைட்டு ஃபுல்லாக அந்த ரயில்வே ட்ராக்ல அவங்க அப்படியே வலியோடு அப்படியே இருக்காங்க, ரத்தத்தோட. ஹெல்ப் பண்ணுறதுக்கு அந்த பக்கம் யாருமே இல்லை, எந்த ஒரு ஆள் நடமாட்டமும் இல்லை. மறுநாள் காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் பக்கத்து கிராமத்து மக்கள் அந்த சைட் வரும்போது இவங்கள பார்க்குறாங்க. பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்னால அது ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் தான். ஸோ இவங்களை அட்மிட் பண்ண உடனே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னால் கண்ணை திறந்து பார்க்க முடியல, பட் ஆனால் அங்கே பேசுகிற கான்வர்சேஷன் என் காதில் விளங்குது. டாக்டர்ஸ், நர்ஸ், அங்கே அப்புறம் ஃபார்மசிஸ்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னா, இவங்களை இப்போயே ஆப்ரேஷன் பண்ணால் இவங்க காலை கொஞ்சமாவது காப்பாற்றலாம், பட் ஆனால் நம்மக்கிட்ட ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அனஸ்தேஷியா இல்லை இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு, அண்ட் ஆல்சோ போதிய பிளட் சப்ளை இல்லை இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு அப்படின்னு பேசிக்கிறாங்க. நம்ம யாருமே யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயத்த அருணிமா டாக்டர்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. டாக்டர்ஸை கூப்பிட்டு சொல்கிறாங்க, டாக்டர், நான் நைட்டு எல்லாம் ஒண்டியாக இந்த வலியில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ என்னால் இந்த வலியை பொறுத்துக்க முடியும், அனஸ்தேஷியா இல்லாமல் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டர்ஸும் அக்ரி பண்ணுறாங்க. ஸோ ரத்தம் என்ன பண்ணுறாங்கன்னா, டாக்டர்ஸு, அங்கே இருக்கிற ஃபார்மசிஸ், நர்ஸ், இவங்க எல்லாமே ரத்தம் கொடுக்குறாங்க. இவங்களுக்கு அருணிமாவுக்கு ஆப்ரேஷன் நல்லபடியாக முடியுது. ஸோ இந்த நியூஸை கேள்விப்பட்டு மீடியா ஆளுங்கள்லாம் அங்கே வராங்க. ஸோ அப்போ தான் வெளியே தெரிய வருது அருணிமா ஒரு நேஷ்னல் பிளேயர்னு. ஸோ உடனே அவங்கள லக்னோவில் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றுறாங்க. ஸோ இந்த விஷயம் கவர்மெண்ட்க்கு தெரிய வருது. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, AIIMS ட்ரோமா சென்டர் டெல்லியில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு இவங்கள மாற்றுறாங்க. சுமார் ஒரு 4 மாதம் அங்கே இருந்து அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. இந்த 4 மாதத்தில் இந்த மீடியாக்காரவங்க சும்மாவே இல்லை. ஸோ மீடியாக்காரவங்க என்னென்னா, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க நியூஸுங்களை எழுத ஆரம்பிச்சுட்டாங்க. சில பேர் சொல்கிறாங்க அவங்க டிக்கெட் எடுக்காமல் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணனால, ஸோ அதனால தான் பயந்துட்டு குதிச்சிட்டாங்க, அதனால தான் அடிபட்டுருச்சு அப்படின்னு சில மீடியா சொல்கிறாங்க. சில மீடியா ஃபேமிலி இஷ்யூனால தான் அவங்க ட்ரெயின்லேருந்து குதிச்சிட்டாங்க. சில மீடியா ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டு இது முழுக்க தற்கொலை அப்படிலாம் சொல்லிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது நம்ம என்ன நினைப்போம்னா, யூஸ்வலி நம்ம லைஃபே முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, இதோட வீட்டில் இருந்துட வேண்டியதான் அப்படின்லாம் நம்ம நினைப்போம். ஆனால் அருணிமா அப்படி நினைக்கல. இந்த இடத்துல அருணிமா அவங்கக்கிட்டே சொன்ன விஷயம் என்னதுன்னா, உன்னால் மட்டும்தான் உன்னைய மோட்டிவேட் பண்ண முடியும், நீ ஜெயிக்கிறதுக்கு நீ மட்டும்தான் காரணம் அப்படின்னு அவங்கக்கிட்டே சொல்லிக்கிட்டாங்க.
4 மாதம் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வராங்க வீட்டுக்கு. ஸோ வீட்டுக்கு வரும்போது அவங்க ஒரு முடிவோடு வராங்க. நம்ம யாரும் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம், ரொம்ப போல்டான ஒரு டிசிஷன். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, எவரெஸ்ட் ஏற போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அருணிமா ஹாஸ்பிட்டல்லேருந்து டைரெக்டாக வீட்டுக்கு போல. அவங்க போய் பார்க்குறது வந்து மேடம் பச்சேந்திரி பால். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா 1984, அதாவது அருணிமா பிறக்கிறது முன்னுக்கே எவரெஸ்ட்க்கு போன ஒருத்தவங்கள போய் பார்க்குறாங்க. அவங்க கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் என்னோட மென்டோராக இருக்க முடியுமா, என்னை கைட் பண்ணுங்கள், நான் வந்து எவரெஸ்ட் ஏற போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பச்சேந்திரி பால் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம உண்மையாகவே எப்போ வெற்றி பெறுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போதோ ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கும் போதோ நம்ம வெற்றி பெற மாட்டோம். அந்த விஷயத்தை நம்ம செஞ்சு முடிக்கும் போது தான் அதோட வெற்றி முழுமையடையும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஒரு காலை இழந்ததுக்கு அப்புறம் கூட நான் எப்படியாவது எவரெஸ்ட் ஏறி சாதிக்கணும்னு நினைக்கிறேன் இல்லையா, இதுதான் உண்மையான வெற்றி. நீ மனசளவில் வெற்றி பட்டுட்ட, இப்போ நீ செயல்பாட்டில் இறங்கி இந்த உலகத்துக்கு ப்ரூஃப் பண்ண போகிற. இதை தான் அவங்க கிட்ட சொன்ன ஒரு விஷயம். அருணிமாக்கு இது ரொம்ப இன்ஸ்பயர்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அருணிமா ஒன்றும் ஃபுல்லி ரிகவர்ட் ஆகலை. அவங்களோட ரைட் லேக்கில் வந்து இன்னும் அந்த எலும்புகள்லாம் ஒன்றும் கூடலை. அவங்களோட லெஃப்ட் லெக்கில் காயங்கள்லாம் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. ஈவன் செயற்கை கால் பொருத்தணுன்னா கூட அவங்களுக்கு வந்து அந்த கால் இன்னும் ரெடி ஆகலை. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கால்களுக்கு வந்து என்னால் அந்த டைமில் ப்ரெஷர் கொடுக்க முடியாது, ஏன்னா நான் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தா கூட ப்ளீட் பண்ணுற லெவலில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அந்த டைமில் அவங்களோட கால்லாம் வந்து என்ன மாதிரியான பேடான சுச்சுவேஷனில் இருந்துச்சுன்னா, ஒரு ரோட்டில் ஒரு ஆள் வந்து சராசரியாக நடந்து போகிறாங்கன்னா 2 நிமிஷத்தில் அந்த பாதையை கடந்து போக முடியும்னா, இவங்களுக்கு அந்த 2 நிமிஷம் ஜேர்னி இருக்குல்ல, அது வந்து அவங்களுக்கு 2 hours எடுக்குமா, அவ்வளோ பேடாக இருந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் 8 months எடுத்துச்சு அவங்க வந்து நார்மல் ஸ்பீட்க்கு வந்து நடக்கிறதுக்கும், அவங்க அந்த செயற்கை காலை வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பழக்கப்படுத்துறதுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 8 months எடுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் நிறைய பேர் அவங்களுக்கு ஸ்பான்சர் கொடுத்தாங்க அவங்க எவரெஸ்ட் மலை ஏறுறதுக்கு. ஸோ இவங்க ஃபைனலி இவங்களோட எவரெஸ்ட் ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே, எல்லாருக்கும் வந்து எவரெஸ்ட் ஜேர்னி வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். நிறைய பேர் வந்து அங்கே இறந்தும் போயிருக்காங்க கம்ப்ளீட் பண்ண முடியாமல். ஏன்னா மேலே போக போக உங்களுக்கு வந்து ஆக்சிஜன் லெவல் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போகணும். ஸோ அது கூட குறைஞ்சிரும். சில பேர் அங்கே சர்வைவ் பண்ண முடியாமல் இறந்துருவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அவங்க சொன்னாங்க, சில இடத்துல நிறையா ராக்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கிளைம் அப் பண்ணி போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவும் ஒரு கட்டத்துக்கு வந்துட்டால் நீங்கள் க்ரீன் அண்ட் ப்ளூ ஐஸ் பார்ப்பீங்க. அது எவ்வளவு அழகாக இருக்கோ அந்த அளவுக்கு டேஞ்சரஸாக இருக்கும். அதோட வெதர்லாம் அந்த இடத்துல நம்ம ஃப்ரீஸ் ஆகிற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களோட இன்டர்வியூவில் ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஸோ அவங்களோட ஜேர்னி எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும்னு நமக்கு அங்கே புரியும். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கேம்ஃபா ரீச் பண்ணிட்டோன்னே ஸோ அடுத்த லெவல் வந்து கன்சிடர் அவங்க அந்த டாப் வந்து ரீச் பண்ண போகிறாங்க. ஸோ கேம்ஃபா ரீச் பண்ணிட்டோன்னே எல்லாரோட ஆக்சிஜன் லெவலும் கொஞ்சம் குறைவாக அப்படி தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து அவங்க வந்து மேலே போக போகிறாங்க. அது நைட் டைம். ஸோ அவங்களோட நெத்திக்கிட்ட வந்து கன்சிடர் ஒரு லைட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த லைட்டில் தான் போகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, அந்த இடம் வந்து ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த லைட்டை நம்ம திறந்தோடனே சுற்றி பார்த்தா பாடிஸாக இருந்துச்சு. நிறையா ஃப்ரீஸ் ஆகின மாதிரி பாடிஸ் இருந்துச்சு. அங்கேயே இறந்து போனவங்க பாடிஸ்லாம் அங்கேயே இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஏறிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பங்களாதேஷ்காரங்க அவங்க பக்கத்தில் இருந்தாங்க. அவங்க மின்னுக்கு இருந்தாங்க கன்சிடர். ஸோ அவர் வந்து ஆன்னு ஒரு சவுண்டு விட்டுருக்காரு. ஸோ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஆக்சிஜன் லெவல் வந்து அந்த ஆக்சிஜன் இது வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ முடிஞ்சிட்டு அவர் அப்பயே இறந்துட்டார். ஸோ யாராலையும் அங்கே அவருக்கு ஹெல்ப் பண்ண முடியல. அண்ட் ஆல்சோ அவங்க எல்லாம் ஒரு ரோப் மாதிரி கட்டி அதில் தான் போகிறதுனால அவர் மேலே ஏறி தான் அவங்க மின்னுக்கு போக வேண்டிய நிலைமை இருந்துச்சு. இந்த கதையில் உண்மையான ஹீரோ வந்து அருணிமா தான். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, அவங்க இந்த இடத்துல இப்போ எடுக்கிற ஒரு டிசிஷன் ரொம்ப போல்டான ஒரு டிசிஷன். அருணிமாவோட ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ கூட இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, போதும் நீ இறங்கிரு, ஆக்சிஜன் குறையுது, எனிதிங் மைட் ஹேப்பன், நம்ம இன்னும் வாழறதுக்கு நாட்கள் இருக்குது. ஸோ இந்த தடவை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியலன்னா பரவாயில்ல, நீ கீழே இறங்கிரு, அடுத்த தடவை கூட நீ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அருணிமா அவங்கக்கிட்ட சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னதுன்னா,
இது என்னோட கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு இதே மாதிரி ஒரு சான்ஸ் திருப்பி கிடைக்குமான்னு என்னால் சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய பேர் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. நான் அடுத்த தடவை வரப்போகிறேன்னா இவங்க எனக்கு ஸ்பான்சர் பண்ணுவாங்களான்னு கூட என்னால் சொல்ல முடியாது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை தான் நம்ம பாடி கேட்கும். ஸோ நான் கண்டிப்பாக மேலே போக போகிறேன் அப்படின்னு குறைவான ஆக்சிஜன் லெவலை வச்சுக்கிட்டு அவங்க மேலே ஏறினாங்க. அருணிமா கடைசி 1.5 மணி நேரம் ஸ்ட்ரகிள் பண்ணி கஷ்டப்பட்டு 21ஆம் தேதி 5ஆம் மாதம் 2013 காலையில் 10:55க்கு எவரெஸ்ட் மலை டாப்பில் போய் ரீச் பண்ணுறாங்க. இந்த ஸ்டோரி ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு ஸ்டோரி. சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்தோடனே நம்ம நிறைய விஷயத்த கிவ் அப் பண்ணிட்டு வந்துடுறோம். ஆனால் இந்த ஒரு பெண்மணியை நீங்கள் பாருங்களேன், 22 வயசில் நேஷ்னல் பிளேயராக இருந்த ஒரு ஆள், திருடர்கள் அவங்களோட சுயநலத்துக்காக இவங்களை ட்ரெயின்லேருந்து தள்ளி கால் 2 அடிப்பட்டு அதில் ஒரு காலை அவங்க இழந்து செயற்கை காலை பூட்டி ஸ்பைனில் அவ்வளோ ஃப்ராக்சர்ஸ். அது எல்லாத்த விடையும் அவங்களுக்கு அவங்க கோலு தான் முக்கியமாக இருந்துச்சு. நம்ம ஒரு விஷயம் வேணும்னு முயற்சி பண்ணோம்னா கண்டிப்பாக கரெக்டான டைமில் அது நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டோரியை உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். நம்மளால் கண்டிப்பாக முடியும், நமக்கு நினச்சது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லி அவங்ககிட்ட விஷ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.